ஆர்கியூமெண்ட் வந்து பிக் பாஸ் சொன்னாலும் நீங்கள் செய்ய மாட்டீங்களா? பிக் பாஸே இப்போ கேப்டன் சொல்கிறத செய்யின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அப்போ உடனே அவன் கமருதீன் வருவான் ரொம்ப நல்லவன் மாதிரி. கேப்டன் சொல்கிறத செய்யுங்களேன், பிக் பாஸ் தான் சொல்லிட்டார்ல செய்ய சொல்லி. நீங்கள் என்ன ஃபுல்லாக செய்ய போகிறீங்க? இந்த ஒரு வாரம் தானே கேப்டன் சொல்கிறது. ஏப்பா உன் வேலை என்ன? அவள் பின்னாடி உட்காந்துருக்கிறது ஓகேவா? அவள் வாழை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறது, இல்லைன்னா அவள் மடியில் படுத்துக்கிறது, அதை மட்டும் செய்ய வேண்டியது தானே. உனக்கு எதுக்கு இந்த நாட்டாம வேலைலாம்? இன்னும் ரொம்ப நியாயம் பேசுகிற மாதிரி அப்படின்றா நம்மளுக்கு கேட்க தோண வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? அப்போது அப்படி அப்படி இவ்வளோ பஞ்சாயத்து இங்கே போகும்போது அவன் அவன் முகத்தில் வந்து தலைக்காணியை வச்சு பண்ணிட்டு செஞ்சுட்டு அப்படி விளையாடிட்டு இருக்கா அவள் அரோரா. ஏன்னா வந்து பார்வதி கத்துறது பேசுறது அவனுக்கு பிடிக்கலையாமா, இந்த அம்மா சமாதானப்படுத்துறாமா. வீட்டுக்கு கூட்டு போய் கல்யாணமே பண்ணிக்க வேண்டியதானே, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே கண்டென்ட் கொடுக்குறீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? அப்போ வந்துட்டு அந்த இடத்துல எஃப்ஜே வந்து டென்ஷன் ஆனோடனே இப்போ பார்வதி சொல்லுவாங்க, 4 நாளாக பொறுமையாக அந்த எஃப்ஜே இப்போ என்ன உன் விஷயம்லாம் வெளில வருதா அப்படின்னும் போது, ஆமாம் என்ன பண்ணுறது, நம்ம பேசி தானே ஆகணும், ஒரு தலையை நான் சொல்கிறேன் கேட்க மாட்டேறீங்க யாரும், என்ன பண்ணுறதுனா அந்த பக்கம் போய் கெஞ்சிறான். அப்போ வந்து விக்ரம் கிட்ட கெஞ்சிறான். விக்ரம் கிட்ட கெஞ்சினா அவனும் ஒத்துக்க மாட்டான். அவன் என்ன சொல்கிறான், பழைய விஷயத்தை கொண்டு வரான் விக்ரம். இந்த மாதிரி வந்து ஏற்கனவே நான் மேனேஜர் விஷயம் இப்படி தான் கோட்டை விட்டேன், நீ நில்லு, நீ வந்து விட்டு கொடுக்காத நில்லு அப்படின்னும் போது சபரிக்கிட்ட கேட்குறான், சார் நீங்களாச்சும் ஃபஸ்ட்டு வந்து பண்ணுங்களேன், அவங்க தான் வரமாட்டாங்கன்னா அவங்களும் வரமாட்டாங்க. ஆமாம் அவங்கவுங்க ஸ்டாண்ட் அவங்க எடுக்க தானே செய்வாங்க. அப்போ இவன் டென்ஷன் ஆகிறான். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சாண்ட்ரா கிட்ட வந்து பண்ணணும், சாண்ட்ரா வரமாட்டேன்னு சொல்லிடுறான். இப்போ என்ன அங்கே வந்து வாங்க நின்று பேசலான்னா அவங்க போய் உட்காந்துறாங்க அஃபண்ட் வரமாட்டேன்னு. அப்போ தான் காலில் விழுந்துறான். இப்போ என்ன உங்கள் காலில் விழுந்தால் தான் வருவீங்களா, வரமாட்டேன்னு சொல்கிறீங்க, உங்கள் காலில் விழட்டுமா அப்படின்னு சொல்லி டக்குன்னு போய் விழுந்துடுறான். அது இன்னும் கொஞ்சம் கேமுக்கு என்ன சொல்கிறது, இவரை விக்டிமாக காட்டிட்டு இவரை வந்து அவ்வளோ டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி விட்டுறது ஓவர் சீன் அங்கே ஆயிடுச்சு. ஆனால் ஆரம்பித்தது என்னவோ விக்ரம், அதுக்கு ஜால்ரா போட்டது என்னவோ எஃப்ஜே, அது ஏன்னு கேள்வி கேட்டது என்னவோ சாண்ட்ரா டீம். சாண்ட்ரா ஆல்ரெடி டவுனாக இருக்கிறதுனால சாண்ட்ரா டீமில் இருக்க திவ்யாவோ பார்வதியோ வியானாவோ வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க. அந்த இடத்துல நமக்கு தெரியும் திவ்யா பெருசாக வாய்ஸ் ரைஸ் பண்ண மாட்டாங்க, ஆரம்பித்து மட்டும் விட்டுருவாங்க. நம்ம பாரு தோண்ட தான் பெருசாக இருக்கும். வியானா ஆரம்பித்தாங்க, அதை ஆரம்பித்தாலும் கீச்சு கீச்சுன்னு தான் இருக்க போகுது. கனி வந்து இருக்கிற மாதிரி இருந்தாங்க, ஆனால் வாய்ஸ் அவுட் பண்ணல. எப்பயும் போல் வாய்ஸ் அவுட் பண்ண நம்ம பாரு அங்கே மாட்டிக்கிட்டாங்கன்னா அது எல்லாருக்குமான விஷயமா தான் போச்சே தவிர அங்கே பாரு மட்டும் இல்லை. ஆரம்பித்தது வந்து அந்த பொம்பளை மாயா கிட்ட தான் ஆரம்பித்தது. இப்படி தான் அது போச்சு. அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸை கொடுத்தாங்க, செஞ்சாங்க, எல்லாருமே 0 பண்ணாங்க. எல்லாருமா சேர்ந்து குக்கிங் டீமை தான் அடித்தாங்க. குக்கிங் டீம் வின் பண்ணலை. இதில் 10 வரைக்கும் பிக் பாஸ் வேறு ஒன்று, குக்கிங் டீம் ஒஸ்ட்டுன்னு வந்தோடனே அந்த ஒஸ்ட்டு பேட்சை வேறு பிளாஸ்மாவில் நிற்க வச்சு எல்லாரும் குத்தி விடணும் அப்படின்னு வேறு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணார். ரொம்ப அநியாயமாக இருந்தது. இந்த இடத்துல பாருவுமே சொல்லுவாங்க. ஏன்னா அவன் எஃப்ஜே வந்துட்டு அன்ஃபேர்னு சொல்கிற இடத்துல அவன் சொல்கிறத கேட்க முடியாது. பிக் பாஸ் சொல்கிறேன்னா பிக் பாஸ் வந்து தலை சொல்கிறது செய்யுங்க அப்படின்னு சொன்னோடனே பிக் பாஸ் நீங்களுமா அப்படின்னு ஒரு கேள்வியுமே பாரு கேட்டுருவாங்க. ஆனாலும் சரி ஓகே பிக் பாஸ் சொல்கிறாருன்னு செய்கிறோம், ஆனால் தலை அன்ஃபேர் தான் அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ இந்த டென்ஷனுக்கு நாட்டில் தான் அவர் அந்த டென்ஷனை ஹோல்ட் பண்ண முடியாமல் கேப்டன் வந்து சாண்ட்ரா